அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 4வது வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறதா இருந்தால் 5000 சில்லற கோடி எப்போ தள்ளுபடி பண்ணாங்க? 2011ல் 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். 12,110 கோடி விவசாய கடன் தள்ளுபடி. அதுக்கு பேர் விவசாய கடன் தள்ளுபடி. இதுக்கு பேர் விவசாய கடன் தள்ளுபடியா இல்லையாங்கிறத கொஞ்சம் விரிவா பார்த்துருவோமா? தமிழக மக்களே, இது கண் துடைப்பு தள்ளுபடி அப்படிங்கிறத தமிழக மக்களாகிய நீங்கள், உங்ககிட்ட நான் இந்த விவசாயத்துல இருக்கிற என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் சொல்றேன். ஒரு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாருல, இதுக்கு என்ன மேட்ருங்கிறத இப்போ ஃபுல்லா பார்ப்போம். லிஸ்ட் பை லிஸ்டா 3 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் இப்படி எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. 50,000 வாங்குறவங்களுக்கு இவ்வளோ, இத்தனை பர்சன்டேஜ், 30,000 வாங்குறவங்க, அந்த கணக்குள்ள நான் போக விரும்பல. நம்ம நார்மலா ரியாலிட்டி என்னமோ அதை பேசுவோம். அதாவது 1 லட்சம் ரூபா லோன் போட்டா எவ்வளவு தெரியுமா அந்த சொசைட்டில, கூட்டுறவு சொசைட்டில தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 1 லட்சம் லோன் போட்டா 13,000 ரூபா உரம் மட்டும். அது அந்த ஆளுங்களுக்கு, ஆபீசருங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும். அந்த 1 லட்சம் லோனு சாங்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஆபீசருங்களுக்கு 5,000 ரூபா தரணும். அதுல அந்த லோன் வாங்குறதுக்கு டெபாசிட், அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்றதுக்கே 15,000 ரூபா கட்டணும். சரிங்களா? 1,45,000 ரூபா போன இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லோன் வாங்கியிருந்தா. அப்படி எங்க வயல்காரங்க, பக்கத்துக்காரங்க. அதுல 18,500 ரூபா, 18,500 ரூபா உரம் மட்டுமே. சரிங்களா? உரத்துக்கு போய் காசு போய், அவங்களுக்கு கமிஷன் போய், டெபாசிட் கட்டி அதுல என்னத்த இருக்கும்? மீதி காசை தான் வாங்கிட்டு வந்து தான் வயல்ல வெள்ளாம வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு விவசாயி ஏன் விவசாய கடன் வாங்குறான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. பொதுமக்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்கள விட்டுருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விவசாயி ஏன் விவசாய கடன் வாங்குறான் தெளிவா பார்ப்போமா? இப்ப எங்க பக்கம்லாம் வந்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, அவங்க சொந்த செலவுக்கு மட்டும்தான் நெல் விதைப்பாங்க. ஏதோ கொஞ்சம் வயல் ஜாஸ்தியா இருக்கிறவங்க விற்கிறதுக்கு நெல் போடுவாங்க. எங்க சைடு எல்லாமே குருவை வெள்ளாம தான், பிஞ்ச வெள்ளாமன்னு சொல்லுவாங்க. எங்க பக்கம் காய்கறி வைப்பாங்க, கத்திரிக்காய் செடி வைப்பாங்க, தக்காளி போடுவாங்க, சின்ன வெங்காயமும் தக்காளியும். இப்போ ஒரு வெங்காயம் வைக்கிறாங்க அப்படின்னா ரேட்டு வந்துட்டு ஒரு 100 ரூபா 110 ரூபா போகும் கிலோ சில டைம்ல. அப்ப வெங்காயத்தை வைக்கும்போது ஒரு நல்ல வெங்காயம், காய் சூப்பரா உருண்டு நல்ல பெரிய காயா வரும், வெங்காயம் வரும். வெங்காயம் வந்துருச்சு, சரி இன்னும் ஒரு 10 நாள்ல புடுங்கலாம், வெங்காயத்தை பிடுங்கி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், ஒரு 10 நாள் தான் இருக்குது, வெங்காயத்தை அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிற டைம்ல ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா சோழி முடிஞ்சு. அதாவது நீங்க 60 நாள் தான் வெங்காயத்தோட காலம். 60 நாள்ல நட்டு 60 நாள்ல வெங்காயத்தை பிடுங்கிடலாம். அந்த 60 நாள்ல பிடுங்கலாம் அப்படின்னாலும் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு சொன மழை பெஞ்சதுன்னா சோழி முடிஞ்சு. காட்டோட அழிவு போயிடும். ஒரு மழை அடிச்சதுதான் சோழி சுத்தம். காட்டோட அழிவு போயிடும். காட்டோட நீங்க உழவுதான் ஓட்டணும். அதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப ஒரு வெங்காயத்துல வச்சு ஒரு 60 நாள் அறுவடை பண்ற ஒரு இதுல ஃபர்ஸ்ட் உரம் வைக்கணும், களை வெட்டுற கூலி இருக்கு, ஃபர்ஸ்ட் வெங்காயம் நடுற கூலி இருக்கு, தண்ணி பாய்ச்சறோம், மருந்து அடிக்கணும். இவ்வளவும் செஞ்சு கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு. அப்படியே காட்டோட உழவு ஓட்ட வேண்டியதான். ஒன்னும் பண்ண முடியாது. அதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. காட்டோட உழவு ஓட்ட வேண்டியதான் அடுத்த வெள்ளாமைக்கு. அப்ப ஒரு விவசாயி போயிட்டு கடை வாங்குறாரு. இது எல்லா, அதாவது நான் வெங்காயத்துல மட்டும் சொல்லல, பூவா இருக்கட்டும், எங்க சைடு கோழி கொண்டா கேந்தி பூ ஜாஸ்தி வைப்பாங்க. பூவா இருக்கட்டும், வெங்காயமா இருக்கட்டும், பிளஸ் நெல்லா இருக்கட்டும். இப்ப ஒருத்தவங்க கொஞ்சம் ஓகே இந்த வாட்டி மழை நல்லா வந்துருச்சு நெல்லு போடுறாங்கன்னு வைங்க. இப்ப எப்படின்னு தெரியல, எனக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கிறேன். நம்ம வியாபாரி கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சி போய் இருக்கும், நல்லா காப்பு காய்ச்சி கை இருக்கும். காட்டிலே வந்து நெல் வாங்க வருவாங்க. பிடிச்சி ஒரு தட்டி ஒரு திருவுனாங்கன்னா, ஆச்சா என்னங்க நெல் உடையுது, அதுலயும் ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இப்போ ஒரு 1,800 ரூபா, ஒரு 1,500 ரூபா ஒரு மூட்டை போகுது. வியாபாரி வந்து கையில வச்சு இப்படி ஒரு திருவுவாரு, தேய்ச்சி பாக்குறேன்னு தேய்ச்சி பார்ப்பாரு, நெல் நல்லா காஞ்சிருக்கான்னு. காய்ச்சி ஓட்டி உடையுது அப்படின்னா அவர் என்ன, அந்த நெல்லை அப்படியே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 200 ரூபா இன்னும் குறைச்சி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சார் நீங்க இவ்வளோ இது பண்ணிருக்கீங்கல்ல, என்னது தள்ளுபடி பண்ணிருக்கீங்கல்ல, 5,000 ரூபா, 1 லட்சம் வாங்கியிருந்தா 5,000 ரூபா தள்ளுபடி. 1 மணி நேரம் நஞ்ச ஓட்ட உழவுக்கு காசு எவ்வளவு தெரியுங்களா?
டிராக்டருக்கு, அதாவது வயல்ல வந்து உழவு ஓட்டுறாங்கல்ல, நஞ்சை ஓட்டுனா 1800 ரூபா. நாங்க சேர் அடிக்கணும் அப்படிம்பாங்க. நெல்லு நடுறதுக்கு முன்னாடி, நாத்து நடுறதுக்கு முன்னாடி சேர் அடிக்கிறது அப்படிம்பாங்க. ரொட்டேட்டர் விட்டு ஓட்டுவாங்க. 1 மணி நேரம் ரொட்டேட்டருக்கு 2500 ரூபா. புரியுதுங்களா? அதே நார்மல் உழவு ஓட்டணும்னாலே 1 மணி நேரம் டிராக்டர் வந்து உழுதா 1000 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு லேடிஸ் வந்து வயல்ல வேலை செய்யறாங்க, களை வெட்டையோ களை புடுங்கவோ வேலை செய்யறாங்க, இல்ல நாத்து நடவோ வர்றாங்க அப்படின்னா காலையில 8 மணில இருந்து 2 மணி நேரம், நார்மலா 8 ஹவருக்கு 200ல இருந்து 300 ரூபா வரைக்கும் கூலி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க 5000 ரூபா 1 லட்சம் ரூபாய்க்கு தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னா அது 2 ஹவர் அவன் உழவு காசு. விவசாயியோட 2 ஹவர் உழவு காசு அந்த 5000. முத வாட்டி விவசாயம் பண்றாங்க, நட்டமாயிருச்சு, லோன் வாங்குறாங்க. அந்த லோனை வாங்கிட்டு ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த லோனை வாங்கி சரி அடுத்த வெள்ளாமையில எடுத்துடலாம் அப்படின்னு வாங்குறாங்க. நீங்க சிறு விவசாயி குறு விவசாயின்னு பிரிக்கிறீங்கல்ல, 3 ஏக்கர் 2 ஏக்கர்லாம். 3 ஏக்கர்னா 3 ஏக்கர் யாருக்கும் முழுசா வயல் இருக்காது. புரியுதுங்களா? கொஞ்சம் களம் இருக்கும், கிணறு இருக்கும், மாடு கட்டுற இடம் இருக்கும், எல்லாம் சேர்த்து தான் அந்த ஸ்கொயர் ஃபீட், எல்லாம் சேர்ந்த இடம் தான் அந்த 3 ஏக்கர். 3 ஏக்கர்னா 3 ஏக்கரும் விவசாயம் நிலமா இருக்காது. அதை விட்டு விட்டு அரை ஏக்கர் அதுல போயிடும். பட்டால பாத்தீங்கன்னா 3 ஏக்கர் தான் இருக்கும். அப்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் நீங்க இது தள்ளுபடி பண்றீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு, இது கண் துடைப்பா இல்லையா? ஒரு விவசாயி படுற கஷ்டம் என்னன்னு தெரியுங்களா? இன்னைக்கு பாட்டில் தண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிது. பால் எவ்வளவு தெரியுமா விற்கிது? ஒரு லிட்டர் பால். இதையும் முடிச்சிருவோம். 1 லிட்டர் பால் இன்னைக்கு 33 ரூபாயில இருந்து 35 ரூபா வரைக்கும் தான் போகுது. மாடு வளர்க்குறவன் மாட்டு பண்ணை வச்சிருக்காங்க, ஆஹா பேசிக்கிட்டு இருப்பாங்க. மாட்டு பண்ணை வச்சு டிஃபிகல்ட் தெரியுங்களா? 1 லிட்டர் பால் 33 ரூபா. நான் என்ன கேட்கிறேன், மாட்டுக்கு தீவனம், வைக்க புல்லு, வயல்ல இருந்து அந்த வாட்டி அந்த வருஷம் நெல் இருந்தா ஒரு 6 மாசத்துக்கு வைக்கல் போதும். அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். புண்ணாக்கு, மாட்டுக்கு தீவனம் எல்லாம் வச்சது போக மாடு வச்சிருக்கவன்ட்ட போய் கேளுங்க. ஒரு விவசாயிக்கும் தெரியும், மாடு வச்சிருக்கவன்ட்ட போய் கேளுங்க, என்னையா மிச்சம்? மாடு போட்ட சாணி தான் மிச்சம்பாங்க. பேருக்கு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஊர்ல எல்லாம். பேருக்கு தான் மாடு வளர்க்குறோம் நாங்களும். அதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பேருக்கு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5000 ரூபாய் போயிட்டு தள்ளுபடி பண்ணி 2 மணி நேரம் உழவு காசு சார் அந்த 5000. விவசாயம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அதைத்தான் சொல்றது. எங்களது பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி வந்துட்டு விவசாயம் இருந்ததுனாலதான் 12,110 கோடி தள்ளுபடி பண்ணாரு விவசாய கடன். அங்க 5000, அடுத்தது 12,110 கோடி. இதனாலதான் விவசாய கடன் தள்ளுபடி பண்றது. சரி, பாவமே கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு விவசாய மக்கள் மேல அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே நினைச்சுதான் தள்ளுபடி பண்றது. 5000 ரூபாய் தள்ளுபடி பண்றீங்க. 2 மணி நேரம் உழவு காசு சார் அந்த காசு. ஒரு வெள்ளாம வைக்கிறேன் அப்படின்னா இன்னொன்னு சொல்லிடுறேன். உழவு காசு இன்னொட்டி இவங்க என்னமோ உழவுக்கு போயிட்டு 5000 கொடுக்கறத போயிட்டு நான் சர்வசாதாரணமா சொல்ல. இதுக்கு எவனாவது வந்து கதறுவாங்க. உழவு காசுனா என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளாம வச்சு எடுத்தாச்சு, இப்போ உழவு ஓட்டுறோம். அடுத்த வெள்ளாம வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காடை காய போட்டு மண்ணை நல்லா உடச்சு விடணுங்கிறதுக்காக அடுத்த உழவு ஓட்டுவாங்க. உழவு ஓட்டி 1 வாரம் காய வைப்பாங்க, வயலை காய வைப்பாங்க. அப்ப அந்த காய வைக்கிறப்ப 2 தூரல் போட்டுருச்சு, மண்ணு நனைஞ்சிருச்சுன்னா சோழி சுத்தம். அடுத்த திரும்பவும் உழவு ஓட்டணும், மண்ணை பக்குவப்படுத்துறதுக்கு. அந்த மண்ணை பக்குவமாக்கி அடி உரம் வச்சு மே உரம் வச்சு என்ன வெள்ளாமையோ வச்சு மருந்தடிச்சு எல்லாம் பண்ணி போக அவன் வெள்ளாமை எடுக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிரும் சார். உங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா நீங்களாம் இப்படி தள்ளுபடி பண்ண மாட்டீங்க. முழுசா தானே தள்ளுபடி பண்றேன். நீங்க 5 ஏக்கருக்குள்ள வச்சிருந்தா முழுசா தானே தள்ளுபடி பண்றேன். நீங்க விவசாய பத்தி தெரிஞ்சிருந்தா நீங்களாம் இதெல்லாம் செய்வீங்களா சார்? ஃபர்ஸ்ட் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க சார். ரைஸ் எதுல விளையுதுன்னு கேட்டா செடியில முளைக்குதா கொடியில வருதான்னு கேட்கறாள் நீங்க. உங்களுக்குலாம் விவசாயத்தை பத்தி என்ன சார் தெரியும்? 5000 ரூபாங்கிறது 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் லோன் வாங்குறான் அப்படின்னா 5000 ரூபாங்கிறது அந்த ஆபீஸுக்கு கொடுக்குற கமிஷன் காசு சார். டெபாசிட்டே 15,000 கட்டணும் சார். நான் நார்மல் 1000 ரூபா சார். 2 ஏக்கர் ரெண்டு உழவு ஓட்டினாங்கன்னா 4 மணி நேரம் சார், 4000 சார். நார்மல் உழவுக்கு 4000 சார். 2 உழவு ஓட்டினான் 2 ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு ஒவ்வொரு உழவு ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டா கூட 50 நிமிஷம் தான் ஓடும். ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ராவே சொல்றேன். 5000 ரூபா சார். 2.5 மணி நேரம் ஓட்டிட்டேன், 5000 ரூபா முடிஞ்சு போச்சு சார். இதே நஞ்சைக்கு எல்லாம் வந்துட்டு ரொட்டேட்டர்னா 4 மணி நேரம் ரொட்டேட்டர் விட்டு நம்ம நஞ்சை ஓட்டினா 2500 ரூபா 1 மணி நேரத்துக்கு.
4 மணி நேரம் ஓட்டினா என்ன ஆச்சு பாருங்க. வெறும் 5000 தள்ளுபடி பண்ணிட்டு. தமிழக மக்களே நீங்களே பாத்துங்க ராஜா. ஒவ்வொரு விவசாயிக்கும் நான் சொல்றது என்னன்னு புரியும். ஏன்னா நானும் ஒரு விவசாயி தான். புரியுதுங்களா? நானும் விவசாயி இருந்த குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். என்கிட்டயும் வயக்காடு இருக்கு. நாங்களும் ஆடு மாடு வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது விவசாயம் பண்ற அத்தனை பேத்துக்கு புரியும். சிட்டில இருந்துகிட்டு எங்க அண்ணன் பிளாஸ்ட்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் இது புரியாது. ஒவ்வொரு விவசாயிகளுக்கு இது புரியும். ஆடு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது தெரியும். எதுக்கு இந்த கண் துடைப்பு தள்ளுபடி? தமிழக மக்களே, இதுவே பயங்கரமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்குங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. பாத்துக்குங்க. நன்றி.